ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாடர்ன் மம்மி சேனல். இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு உண்டான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போங்க. வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோ அப்படின்ட்டு. ஆமாங்க, இன்றைக்கி வந்து ஆர்பி பியூட்டி கேர் அண்ட் ஹோம் சர்வீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் ஹோம் சர்வீஸ் எடுத்திருக்கீங்க. எல்லாருமே பெஸ்ட்டு ரிசல்ட்டாக சொல்லியிருக்கீங்க. இந்த வாட்டியும் பார்த்துட்டிங்கன்னா வின்டர் வந்துருச்சு. வின்டர் டைமில் வந்துட்டு நம்ம ஸ்கின்ல எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக ஸ்கின் கேர் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க. ஏன்னா நிறைய ட்ரைனஸ் வரும், வெடிப்பு இருக்கும், லிப்ஸ் எல்லாம் வந்து ட்ரை ஆகிடும், கை காலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வெடித்து ஸ்கின்னே பீல் ஆகிற மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கே நமக்கு கொஞ்சம் அன்ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்கள் அதிகமான வெடிப்பு இருக்கும்போது வலிக்கவும் செய்யுங்க நமக்கு. அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ரொட்டீனான ஸ்கின் கேர் பண்ணிட்டோன்னா ஸ்கின்னில் நல்ல ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும். அதே மாதிரி க்ளோனஸும் நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து பெடிக்யூர் எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அவங்களுடைய கிளைண்ட்ஸ்க்காக பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கூட கொடுத்துட்ருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் 30+ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கின் கேர் அப்படிங்கிறது ரொட்டீனாக தேவைங்க. நம்மளுக்கு நம்ம மீ டைம் எடுத்து நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம பராமரிச்சுக்கணும். அப்போ தான் நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணியே கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் என் விரல் நகத்துல எல்லாம் ரொம்பவுமே அழுக்கும் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃபர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் பெடிக்யூர் பார்த்துட்டே இருங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 1500 ருபீஸுக்கு ஐப்ரோஸு, ஹேர் கட்டு, ஃபேர்னஸ் க்ளோ ஃபேஷியலு, பெடிக்யூரு, அதே மாதிரி ஹேண்ட் டீடான் வேக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2499 பேக்கேஜ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஐப்ரோஸு, ஹேர் கட்டு, அட்வான்ஸ் ஒயிட்னிங் ஃபேஷியலு, அரோமா பெடிக்யூரு, ஹேண்ட் டீடான் வேக்ஸு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க ப்ரைடல் மேக்கப்ஸு, பார்ட்டி மேக்கப்ஸ் இது எல்லாமே எடுக்கிறாங்க. பார்ட்டி மேக்கப்பெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 3000லேயே பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் மேக்கப்பு, ஹெச்டி மேக்கப் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 10,000ல் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் பண்ணுமா, இல்லை பியூபர்ட்டி, பேபி ஷவர், பர்த்டே பார்ட்டி, என்கேஜ்மெண்ட், எந்த மாதிரியான மேக்கப்ஸ் இருந்தாலும் எல்லாம் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. என் காலை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நிறைய வெடிப்பு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அழுக்கு இருந்ததுன்னு இப்போ பாதத்தை பார்க்கும்போது எனக்கே வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்ததுங்க. அப்படியே குட்டி பாப்பாவோட பாதம் எப்படி இருக்குமோ வெள்ளைன்னு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. காலில் நகத்தில் அதே மாதிரி வந்து ஸ்கின்லலாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து அழுக்கு படிஞ்சிருச்சு. கலரே பயங்கர டேன் ஆகிடுச்சுங்க. எனக்கு வந்து கிறிஸ்டல் பெடிக்யூர் பண்ணி விட்டுருந்தாங்க. அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. மெயினாக வந்து கால் வலிக்கும் எனக்கு வந்து ரொம்ப நல்லா கேட்டுச்சுங்க. நல்லா காலில் இருக்கிற அந்த டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி காலே பார்த்துட்டிங்கன்னா பேபி சாஃப்ட் கால் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இவங்கக்கிட்ட சர்வீஸ் எடுத்தவங்களுக்கு ஆல்ரெடி இவங்களை பற்றி தெரியும், நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் நம்ம பார்லரில் போகும்போது ஜிஎஸ்டியோட பில் பே பண்ணோன்னா எவ்வளோ பில் வரும் அப்படின்னு. இவங்க நம்ம வீட்டுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் சர்வீஸ் வந்து தி பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ப்ளீஸ் அவங்க கேட்குற பேமெண்ட் கொடுத்துருங்க, நெகோஷியேட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க பண்ணுறதே வந்து ரீசனபிளான ப்ரைஸில் இருக்குது. அவங்க வந்து ஒரு பொண்ணாக இருந்துட்டு வீட்டுக்கு வந்து நமக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணும்போது எல்லா சர்வீஸும் எடுத்துகிட்டு நீங்கள் நெகோஷியேட் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? லேடிஸ்க்கு லேடிஸ் தான் சப்போர்ட் பண்ணணும். ப்ளீஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க்குக்கு தான் நீங்களே பார்க்குறீங்க அவங்க எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அப்படின்ட்டு. சிங்கிள் கேர்ளாக இருந்துட்டு அவங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அது நீங்கள் கொடுக்குற பேமெண்ட்ஸ் வந்து அவங்களோட சர்வீஸுக்கு தான். அதனால் நெகோஷியேட் பண்ணாமல் கொடுங்க. இது வந்து என்னுடைய ஹம்பலான ரிக்வெஸ்ட்டுங்க. பாருங்கள், எனக்கு வந்து இந்த கிறிஸ்டல் பெடிக்யூர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்ல ஸ்கின்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இப்போ நான் வந்து த்ரெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அட்வான்ஸ் சர்வீஸ் எல்லாம் எது எடுத்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க.
கிளாசிக் ஃப்ரூட் ஃபேஷியலு, ஹேண்ட் டீடான் வேக்ஸு, ஹெட் ஆயில் மசாஜ் எல்லாம் 3 சேர்ந்தே நமக்கு ஜஸ்ட்டு 1500 தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு கிளாசிக் ஃபேஷியலெல்லாம் பண்ணும்போதே நமக்கு 1500 வந்துருங்க. அதுவும் வந்து ஏதோ ஒரு சில பார்லரில் தான் 1500, மித்த பார்லர்ஸ்லலாம் இந்த மாதிரி ஃபேஷியல்ஸ் எல்லாம் நமக்கு 2000+ வரும். நீங்களே பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்குங்க. அதே மாதிரி 3000 இருக்கிற ஃபேஷியல்ஸ் எல்லாம் 50% ஆஃபு ஜஸ்ட்டு 1500 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அட்வான்ஸ் ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஷியல் இருக்குது, ப்ரைடல் க்ளோ ஃபேஷியல் இருக்குது, அட்வான்ஸ் வைன் ஃபேஷியல் இருக்குது, ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல் இருக்குது, அட்வான்ஸ் பேர்ல் ஃபேஷியல், 24 கேரட் கோல்டு ஃபேஷியலுங்க. இதெல்லாமே ஜஸ்ட்டு 1500 ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. 24 கேரட் கோல்டு ஃபேஷியலெல்லாம் கிட்டத்தட்ட 3000+ வருங்க. அது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஹெச்டி மேக்கப் வந்து 10,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. நார்மல் மேக்கப்பு 5000, பார்ட்டி மேக்கப்பெல்லாம் 3000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் 1500க்கு எந்த மாதிரி ஃபேஷியல் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஐப்ரோஸ் ஃப்ரீயாக பண்ணி தராங்க, த்ரெட்டிங்கு ஃப்ரீயாக பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் டீடான் வேக்ஸு, பெடிக்யூரு, அதுக்கப்புறம் ஹேர் கட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 1500 பேக்கேஜ் எடுக்கும்போது நம்ம டோட்டல் ஸ்கின்னுமே ஒரு ப்ரெப் பண்ண மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் வந்து O3 ஃபேஷியல் தான் எப்பயும் போல் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த O3 ஃபேஷியல் வந்து ரொம்ப செட் ஆகிடுச்சு. ஸ்கின் வந்து ரொம்ப டேனாக இருந்ததுனால அவங்க வந்து ப்ரைடல் க்ளோ ஃபேஷியல் தான் O3யில் எனக்கு பண்ணியிருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட 8 ஸ்டெப்ஸ் வருதுங்க. ரொம்ப டேனாக இருந்ததுனால அவங்க வந்து எனக்கு நல்ல மசாஜ் கொடுத்து ரொம்ப நேரம் டைம் எடுத்து பண்ணி கொடுத்தாங்க. நம்ம வீடியோவில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பண்ண மாதிரி தெரியும். அவங்க கிட்டத்தட்ட எனக்கு வந்து 4 ஹவர்ஸுக்கு மேலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நான் வந்து பெடிக்யூரு, ஹேண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலிஷிங் எடுத்திருந்தேன், அதுக்கப்புறம் த்ரெட்டிங்கு, ஃபேஷியலெல்லாம் எடுத்திருந்தேங்க. எல்லாமே எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்தது. இது வரைக்கும் இவங்கக்கிட்ட சர்வீஸ் எடுத்தவங்க எல்லாருமே வந்து தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. யாருமே இது வரைக்கும் ஒரு குறை கூட சொன்னதில்லை. அந்த பொண்ணுமே வந்து அவ்வளோ சாஃப்டான கேரக்டர் தான். அவங்க பேசுகிறது கூட நமக்கு கேட்காது, அந்தளவுக்கு மெதுவாக தான் பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க சர்வீஸை பற்றி நம்ம ஒரு குறை கூட சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். என் நெக்கு பார்த்துட்டிங்கன்னா பயங்கர, ஃபேஸுக்கும் நெக்குக்குமே வந்து பயங்கர டிஃப்ரென்ஷியேட் இருந்ததுங்க. இன்னொரு சிட்டிங் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக எடுக்கணும் நான். ஏன்னா ஸ்கின்னில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. நான் வந்து 35+ வேறு. அப்போ வந்து என் ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதோ வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து பிம்பிள்ஸ், ஆக்னிஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நார்மலாக தான் இருக்குது என் ஸ்கின்னு. ஆனால் என்னென்னா எனக்கு பார்த்துட்டிங்கன்னா கருவளையம் வந்துருச்சு. என் ஐஸை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதுக்கு கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஐபால்ஸ்லாம் நல்லா மசாஜ் கொடுத்தாங்க. அதே மாதிரி நெக்கு, ஃபேஸு எல்லாத்துக்குமே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து என்ன மேம் இவ்வளோ ஸ்கின்னு டேன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு சிட்டிங் பண்ணி தரேன்னு கூட சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு அப்படியே பாருங்கள் எவ்வளோ நேச்சுரல் க்ளோ கிடச்சிருக்குது அப்படின்ட்டு. இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்குங்க. மெயினாக O3 ஃபேஷியல் பண்ணும்போது நம்ம ஃபேஸை நமக்கு தொட்டு பார்க்கும்போது அது ஒரு குட்டி குழந்தையோட ஃபேஸ் எவ்வளோ அப்படியே சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க நமக்கு. நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், எல்லா பெண்களுக்குமே வந்து அதுக்காக நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணால் தான் தன்னம்பிக்கை வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. என்ன அப்படின்னா நமக்கு ஏஜ் ஆக ஆக ஃபேஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். நமக்கு கண்ணாடியில் பார்க்கும்போது சில நேரங்களில் ஃபேஸ் டல்லாக இருந்தால் நமக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நான் அனுபவிச்சதுனால நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம ஃபேஸ் அழகாக இருக்கணும், நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கணும். அப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும், ஐயோ நான் கூட அழகாக இருக்கனே அப்படி ஃபீல் ஆகும். அப்படி ஃபீல் ஆகும்போது நம்ம ஏஜை நம்மளே குறைச்சிக்கிட்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குங்க. நம்ம மற்றவங்களுக்காக எதுவும் பண்ண வேண்டாம், எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், அது எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்வான்ஸ் லெவல் வேறு எங்கேயோ போயிடுச்சு.
பெர்மனெண்ட் மேக்கப் லுக் இருக்குது, த்ரெட்டிங் இருக்குது, எல்லாமே வந்து ஐப்ரோ ஃபில்லிங்ஸு, லிப் ஃபில்லிங்ஸ் அப்படின்னுட்டு எக்கச்சக்கமாக வந்துருச்சு. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் எதுவுமே போக வேண்டாம். இருக்கிறபடியே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபேஷியலு, பெடிக்யூர், மெனிக்யூர், த்ரெட்டிங் இதெல்லாம் பண்ணி நம்மளை வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நம்மளை நம்ம அழகுபடுத்திக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை சொல்கிறேன். நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, எனக்காக என்னால் பார்லருக்கு போக முடியல, வீட்டில் வேலை, கிட்ஸை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், வீட்டு வேலைக்கே எனக்கு டைம் சரியாக இருக்குது, வெளியெல்லாம் போகிற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது அப்படிம்பிங்க. அதே மாதிரி வந்துட்டு திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும், நம்மளை கவனிக்க மறந்துடும். அப்படி இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா ஜஸ்ட் ஒரு 2 days பிஃபோரே இவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபேஷியல் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஸ்கின்னோட க்ளோ வந்து வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்கின்னோட க்ளோ. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின் ரெகுலராக நம்ம ப்ரெப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈஸியாக அந்த ஏஜிங் ஃபேக்ட் வந்து நமக்கு காட்டவே காட்டாது. மெயின் விஷயம் அதுதான். இப்போ என்ன தான் நம்ம வந்து மெஷினரிஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதிலெல்லாம் பண்ணால் கூட அது எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்ல தாக்கத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு இஃபெக்டும் இருக்கும் நமக்கு. பட் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கையிலேயே பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கின் சாகிங்காக அவங்க நல்லா எனக்கு மசாஜ் கொடுத்தாங்க. அப்லிஃப்டிங் கொடுக்குங்க. மெயினாக அந்த சுருக்கம், ஃபைன் லைன்ஸ் இதெல்லாம் வராமல் தடுக்குது. அவங்க எனக்கு எந்த அளவுக்கு அவங்களே சொல்லி தான் பண்ணாங்க, அந்த மார்க்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு. அவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஃபேஷியலுக்கு மட்டுமே 1 hourக்கு மேலே ஆச்சுங்க. அதை நான் வந்து இந்த வீடியோவில் குட்டியாக உங்களுக்காக காமிச்சிருக்கேன். ஏன்னா எப்படி பண்ணுறாங்க, நமக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கும் தெரியணும் இல்லைங்களா. எல்லா விதமான வைன் ஃபேஷியல் இருக்குது, அட்வான்ஸ் ஃபேஷியல் இருக்குது, 24 கேரட் கோல்டு ஃபேஷியல் எல்லாம் பண்ணிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. போலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கிறவங்க ஒயின் ஃபேஷியல் பண்ணும்போது ஸ்கின்ல செம்மையான ரோஸ் கலர் க்ளோ கிடைக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து ஒயின் ஃபேஷியல் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து O3 வந்து எனக்கு ரொம்ப செட் ஆனதுனால எப்பயுமே O3 தான் கேட்குறேன். அவங்க ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா O3லேயே வேறு ஃப்ளேவர்ஸ், இப்போ வந்து விட்டமின் C ஃப்ளேவர் கொண்டு வந்திருந்தாங்க எனக்காக. அதே மாதிரி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பிராண்டட் ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. பெடிக்யூருக்கு கூட பார்த்துட்டிங்கன்னா இப்போ டாப்பில் இருக்கிற ராகா பிராண்டோட பெடிக்யூர் தான் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபேஷியல் ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு. நம்ம பார்லர் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளேயே ஃபேஷியலெல்லாம் முடிஞ்சிருங்க. அதுவும் அவங்க வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு டைரெக்டாக நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. மெயினாக இவங்க வந்து மேக்கப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. மெஹந்தி எல்லாமே அவங்களதே இன்க்ளூடட் ஆகிடுதுங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரைடல் மேக்கப்பு, பார்ட்டி மேக்கப்பு எல்லா மேக்கப்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. ஹெச்டி மேக்கப் முதல் கொண்டு இருக்குங்க. மித்த பக்கத்தில் ஹெச்டி மேக்கப்பெல்லாம் பயங்கர காஸ்ட்டு, இவங்க ஜஸ்ட்டு 10,000 ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் வேணும், பெடிக்யூர் வேணுமா, மெனிக்யூர் வேணுமா, ஃபேஷியல் வேணுமா, த்ரெட்டிங் வேணுமா, ஹேர் கட் வேணுமா, இல்லை ஹேர் ஆயில் மசாஜ் வேணுமா, உங்களுக்கு ஹேர் கலரிங் பண்ணணுமா, என்ன பண்ணணும், ஹேர் ஸ்பாலேருந்து எல்லாமே நம்ம வீட்டில் உட்காந்தபடியே நம்ம எடுத்துக்கலாங்க. வெளியே நம்ம ட்ராவல் பண்ணி போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இதில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க் வருதுங்க. நமக்கு இப்போ பண்ணது வந்து டீடானு. இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்ட உடனே பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸே அப்படியே இப்போ நம்ம புதினா எல்லாம் சாப்பிடும்போது எப்படி தொண்டையில் அந்த மின்ட் ஃபீல் வந்து நமக்கு அது ஃபீல் பண்ண முடியுது. அதேமாரி தான் இந்த பேக் போட்டோடனே ஃபேஸே நல்லா சில்லுன்னு இருந்ததுங்க. அந்த பேக் ரிமூவ் பண்ணும்போதே இன்ஸ்டன்ட் க்ளோ நீங்கள் வந்து பார்ப்பீங்க. நல்ல டிஃப்ரெண்ட் இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட 10 daysக்கு மேலேயே வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து ஃபேஸ் மாஸ்க்குங்க. இது வந்து நமக்கு எப்படின்னா ஸ்கின்னில் இதுக்குள்ளே இருக்கிற சீரம் வந்து ஸ்கின்னில் நல்லா பெனட்ரேட் ஆகி அந்த ட்ரைனஸ் எல்லாம் குறைச்சி நமக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கிது. மெயினாக மாய்ஸ்சர் கொடுக்குதுங்க. இந்த மார்கழி பனியில் வந்து எல்லாரோட ஸ்கின்னும் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியுது. ஒரு பவுடர் அடித்தா கூட ஃபேஸ் ஃபுல்லாக வெடிப்பாக காட்டும். இந்த மாதிரி ஃபேஷியல்ஸ் எடுக்கும்போது நமக்கு வந்து ஸ்கின்னில் நல்ல மாய்ஸ்சர் கிடைக்கும், க்ளோ கிடைக்கும், ட்ரைனஸ் இருக்காது. மெயினாக மார்கழி மாதத்தில் நம்ம வந்து
வறட்சியோடு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. இந்த சீரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாமே என் ஸ்கின்னு ப்ரெப் பண்ணி ரொம்ப நாள் ஆனோடனே என் ஸ்கின் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. வீடியோவில் பார்க்கும்போதும் உங்களுக்கே டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சிருக்கும். இவங்களோட மசாஜை பற்றி நான் சொல்லியே ஆகணும். பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்குன்னு ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து ஹேண்டு வந்து நல்லா டேன் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால ஹேண்ட் பாலிஷிங் எடுத்திருந்தேங்க. ஹேண்ட் பாலிஷிங் பார்த்துட்டிங்கன்னா செம்மையாக மசாஜ் கொடுத்துருந்தாங்க. ஃபுல் ஹேண்டுக்குமே நான் வந்து பாலிஷிங் எடுத்திருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது என்னோடய ஹேண்டும். அதே மாதிரி நீங்கள் வந்து 15,000க்கு ப்ரைடல் மேக்கப்ஸ் எடுக்கும்போது ஜுவல்ஸு, ஃப்ளவர்ஸ் எல்லாமே அவங்களே வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், அட்வான்ஸ் ஃபேஷியல்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு 1500ல் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேக்கப்ஸும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து மேக்கப் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்காங்கங்க. மெஹந்திலேருந்து எல்லாமே இவங்களே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. எவ்வளோ அழகாக மசாஜ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஃபிங்கர்ஸ் முதல் கொண்டு வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வந்து இதில் வந்துட்டு பேக்கும் வருதுங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டீடான் பேக் மாதிரி வந்துடுது. இந்த பேக் போட்டு முடித்து ட்ரை ஆகி நம்ம வாஷ் பண்ணும்போது கை வந்து நல்லாவே கலராக இருந்தது. நார்மலான கலரில் இருப்பேன் நான். இது பண்ணும்போது இன்னும் வந்து கொஞ்சம் கலராக காட்டி கொடுத்துச்சு என்னைய. கண்டிப்பாக வந்து இவங்கக்கிட்ட சர்வீஸ் எடுங்க. ரொம்ப ரொம்ப ஜென்யூனான பொண்ணு. அதே சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. அவங்களோட சர்வீஸ் எல்லாமே தி பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி எடுத்தவங்கெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுற பொண்ணு, உங்களுக்கே தெரியும். ப்ளீஸ் நெகோஷியேட் மட்டும் பண்ணாதீங்க. அவங்க வந்து ரீசனபிளான ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நானும் நிறைய பார்லர்ஸ்க்கெல்லாம் போயிருக்கேங்க. அட்வான்ஸ் ஃபேஷியலெல்லாம் 2500 சொல்கிறாங்க. இதுவே வந்து பெரிய பெரிய பார்லர்ஸுக்கு போகும்போது ரேஞ்சே வந்து 3000+ தான். அதுக்கு வந்து ஆப்ரான்லேருந்து எல்லாத்துக்கும் தனித்தனி காஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி இவங்க ஹெட்பேண்ட்லேருந்து எல்லாமே நமக்கு வந்து சிங்கிள் யூஸ் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்காங்க. நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து நல்ல டேன் ரிமூவ் பண்ணி கொடுத்துச்சிங்க நமக்கு. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஸ்கின்னை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then I meet you in next interesting video. It's me, Tata Baba from Hema Mami. Tata.